அனைவருக்கும் வணக்கம். மருத நிலத்தில் வாழ்ந்த வேளாண் குடி மூதாதையர்களினுடைய உயிர் வாசகம்தான் ஏறும் போரும் எமக்கு தொழில். நிலத்திலே ஏர் செய்வதும் களத்திலே போர் செய்வதும் தமிழர் நமது மரபு தொழில் என்று மருத நிலத்தில் வாழ்ந்த வேளாண் குடிகள் பதிவு செய்கிறார்கள். அந்த மருத நில வேளாண்மையை காட்டிலும் பல நூற்றாண்டுகள் முந்தையது குறிஞ்சி நில வேளாண்மை. அதாவது விதைக்காமல் உழுகாமல் தானாகவே மரங்கள் வளரும் தாவரவியல் பண்பு குறிஞ்சி நிலத்தினுடைய சிறப்பு. விலங்குகள் கிழங்குகளை சாப்பிட்டு விட்டு அந்த குழிகளை அப்படியே விட்டுவிட்டு சென்றுவிடும். அந்த குழிகளில் விதைகளை தூவி வேளாண் செய்தது குறிஞ்சி நிலத்தின் மரபு. இந்த குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் முருகன். அதாவது வரலாற்று அறிஞர் வாசுதேவன் அவர்கள் பதிவு செய்வார், முருகன் என்பவன் வேறு, கந்தன் என்பவன் வேறு, குமரன் என்பவன் வேறு. இந்த மூவரையும் ஒருவராக்கி ஒருவருக்கு 2 மனைவிகள் வைத்தது இந்து வர்ணாசிரமம். அன்பு மக்களே, வரலாற்று அறிஞர் சிந்துவெளி எழுத்துக்களை ஆய்வு செய்த வரலாற்று அறிஞர் அஸ்கர் பர்போலா அவர்கள் பதிவு செய்கிறார், சிந்துவெளியில் எங்கும் முருகு வழிபாடே வியாபித்திருந்தது என்று பதிவு செய்கிறார். அப்படியெனில் சிந்துவெளி மக்கள் முருகனை வணங்கி இருக்கிறார்கள் என்றால் முருகனின் காலம் சிந்துவெளிக்கு முன்பான காலம். அவன் எப்படி விநாயகருக்கு தம்பியாவான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அறியப்படக்கூடிய புலே அவர்கள் பதிவு செய்கிறார், முருகன் என்ற கணபதியை பற்றி பதிவு செய்கிறார். கணம் என்றால் கூட்டம், பதி என்றால் தலைவன், அவனுடைய சின்னம் யானை சின்னம் என்று பதிவு செய்கிறார். முகத்தை அவனும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணல, சரிங்களா? கணம் என்றால் கூட்டம், பதி என்றால் தலைவன், அவனுடைய சின்னம் யானை சின்னம் என்று பதிவு செய்கிறார். அப்படி அந்த விநாயகர் தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 10ஆம் நூற்றாண்டு. ஏனெனில் 10ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு வாழ்ந்த அவ்வை, தமிழ் சமூகத்துல பல அவைகள் வாழ்ந்திருக்காங்க. 10ஆம் நூற்றாண்டிற்கு பின்பு வாழ்ந்த அவ்வை தான் விநாயகர் அகவல்களை எழுதியிருக்கிறார் என்றால் விநாயகர் தமிழ் சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது 10ஆம் நூற்றாண்டு. அப்ப எப்படி சிந்துவெளிக்கு முன்பான முருகன் விநாயகருக்கு தம்பியாவான்ற கேள்வி இருக்கு. குடும்பம் என்ற அமைப்பு உருவான பின் கடவுள்களும் குடும்பமாக்கப்பட்டார்கள். அப்படி குடும்பமாக்கப்பட்ட போது எங்க முப்பாட்டன் முருகன் விநாயகருக்கு தம்பி ஆயிட்டான் என்பதுதான் வரலாறு. இது இந்து வைதிக மரபின் முருகன். ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் குறிஞ்சி நில முருகனுக்கு ஒரு தூரிகை வடிவம் கொடுத்திருக்கிறார். குறிஞ்சி நில தலைவன், தமிழர் மெய்யியலின் தலைவன் முருகனுக்கு ஒரு தூரிகை வடிவம் கொடுத்திருக்கிறார். அது இங்கு இடம்பெற்றிருக்க வேண்டும், ஆனால் இடம்பெறவில்லை. அந்த படம் பல நூற்றாண்டுகள் கழித்து தமிழ் தேசிய இன மக்களின் நினைவு பட்டகத்தில் என்றும் நீங்காமல் இருக்கும். அன்பு மக்களே, இந்த தொல்குடிகளை பற்றி தமிழர் இலக்கியங்கள் பதிவு செய்திருந்தாலும் அதில் மிகச் சிறப்பாக பதிவு செய்தது திரு குற்றால குறவஞ்சி. அதில் முழங்கு திரை புனலருவி கலங்கென முத்தாடும் திரிகூட மலையங்கள் செல்வமலை என்று பதிவு செய்கிறது குற்றால குறவஞ்சி. முழங்கு திரை புனலருவி கலங்கென முத்தாடும், முழங்கு திரை புனலருவி கலங்கென முத்தாடும் திரிகூட மலையங்கள் செல்வமலை அம்மே என்று இந்த மலையின் வளத்தை பதிவு செய்கிற குற்றால குறவஞ்சி, கொல்லிமலை எனக்கு இளைய செல்லிமலை அம்மே, கொழுநனுக்கு காணிமலை பழனிமலை அம்மே, எழுலாவும் விந்தை மலை எந்தை மலை அம்மே, இமயமலை என்னுடைய தமையன் மலை என்று பதிவு செய்கிறது. கொல்லிமலை என்னுடைய தங்கையின் மலை, பழனிமலை என் கணவனின் மலை, விந்திய மலை என்னுடைய தந்தையின் மலை, இமயமலை என்னுடைய அண்ணனின் மலை என்று பதிவு செய்கிறது. இதன் மூலமாக தமிழர்கள் இமயம் வரை பரவி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளமாக இந்த பாடலை கருதலாம். இதை உறுதி செய்யும் விதமாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் once Tamil was spoken from Kashmir to Kanyakumari என்று பதிவு செய்கிறார். காஷ்மீரகத்திலிருந்து கன்னியாகுமரி வரை பேசப்பட்ட மொழி தமிழ் என்று பதிவு செய்கிறார். இப்படி வரலாற்று சிறப்பு வாய்ந்த இனம் வெள்ளையர்கள் காலத்தில் குற்ற பரம்பரை என்ற முத்திரை குத்தப்பட்டது. ஏன்னா குறவர்கள்ல பல பிரிவுகள் இருக்காங்க. அதுல ஒரு பிரிவு உப்பு விக்கிற குறவர்கள். வெள்ளக்கார வாரன் ஹேஸ்டிங் காலத்துல உப்பு வரி போட்டு
பொதுமக்கள் விற்க கூடாதுன்ற ஒரு தடை சட்டம் போடுறான். இவங்களுக்கு உப்பை விற்கிறது தவிர வேற தொழில் தெரியாது, அதனால உப்பு விற்கிறாங்க. உணவுக்கு பற்றாக்குறை ஏற்படும் போது அவர்கள் உணவிற்காக வேட்டையாடுகிறார்கள். அதனால அவர்கள் மேல போட்ட சட்டம் தான் குற்றப்பரம்பரை சட்டம். இது இந்திய விடுதலைக்கு பின்பு காலாவதி ஆனாலும் உளவியல் ரீதியாக தமிழ் சமூகத்திலும் முக்கியமாக காவல்துறையினரிடமும் இவர்கள் குற்றவாளிகள் என்ற எண்ணம் இருக்கு. இது தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்று அவமானம். இது துடை தெரியப்பட வேண்டும். அப்புறம் பழங்குடிகள்ல உலக பழங்குடிகள் எல்லாருமே பதிவு செய்யக்கூடிய செய்தி என்னன்னா, பழங்குடிகள் அனைவருக்கும் விசித்திரமான நோய் வருகிறது என்று. தென்னிந்தியாவில் உள்ள பழங்குடி மக்களில் 1-40% மக்களுக்கு சிக்கல் செல் அனீமியா, அறிவாள் இரத்த சோகை என்ற சிக்கல் இருக்கு. இதை கண்டுபிடிப்பதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் மத்திய அரசு 542 கோடி பணத்தை போன பட்ஜெட்ல ஒதுக்கியது. அதனால பழங்குடி மக்கள் இந்த ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ஸ்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான கவுன்சிலிங்ஸ் எல்லாம் இந்த பழங்குடியின பாசறை முன்னெடுக்க வேண்டும். இப்போ ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், கட்டாய மக்களை மலைகள்ல இருந்து விரட்டுறது, இந்த பணி காலம் காலமாக இன்றல்ல 15ஆம் நூற்றாண்டிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆரிய வருகை 15ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு வடநாட்டில் இருந்தக்கூடிய மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். விஜயநகர பேரரசர்கள் காலத்தில் ஒரே நாளில் அந்த நிலத்தில் வாழ்ந்த மருதி நில மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். பிற்கால சோழர்கள் காலத்தில் சாதிய நில உடைமை தலை தூக்கி இருக்கும் போது மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நிலம் சார்ந்து வாழக்கூடிய தொல்குடிகள், கடல் சார்ந்து வாழக்கூடிய தொல்குடிகள், மலை சார்ந்து வாழக்கூடிய தொல்குடிகள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது வந்தவனாலதான் நம்ம விரட்டி அடிக்கப்படுகிறோம். எனவே சொந்தவன் இந்த நிலத்தை ஆண்டால் நமக்கு இந்த நிலப்பரப்பு முழுக்க சொந்தமாகும். அன்பு மக்களே, இந்த பழங்குடியின மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த இயற்கை பாதுகாக்கப்படும். உலக பழங்குடிகள் தினத்தில் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் இந்த நாளை நினைவு கூர்வது என்பது ஆண்டாண்டு காலமாக ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளான, ஆண்டாண்டு காலமாக மறுதலிக்கப்பட்ட ஒரு இனக்குழுவின் விடுதலைக்கான விதை இது. தமிழர் தேசிய இனத்தின் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அண்ணன் செந்தமிழன் சீமான். அவர் தமிழ் சமூகத்தின் விடுதலை குறியீடு. அவரின் கரங்களை நாம் வலிமைப்படுத்துவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மருது மக்கள் இயக்கத்தின் தலைவர் முத்துப்பாண்டி அவர்கள்.